ஆதவ அர்ஜுனா என் கட்சியில் இருக்கும்போது வெளியேற்றுறாங்க. வெளியேற்றும்போது அவருக்கு நான் ரொம்ப நட்பா இருந்தேன். வெளியேற்றக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒற்றை மனிதன் நான் சப்போர்ட் பண்ணேன். இதெல்லாம் வரலாறு யாரும் வந்து மறுக்க முடியாது. தலைவருக்கே தெரியும். எங்க கட்சி முன்னணி தோழர்கள்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னு திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்பட்டார் என்ற ஒரு செய்தி இருக்குது. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வெள்ளேந்தியாக ஒரு மனிதன் வந்திருக்கிறார் நம்ம கட்சிக்கு, நம்பி வந்திருக்கார், நான் தலித், அவர் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு போராடுறேன். வெளியே போயிடுறாரு. வெளியே போனதுமே சில முரண் வருதா வந்துச்சு. அவரை எதிர்த்து நான் பேசினேன்னா அப்ப எங்களுக்குள்ள ஒரு முரண் இருக்கிறது. அப்ப இந்த தலைவர் வந்து இந்த முரணை தீர்ப்பதற்காக என்னை அழைத்து செல்கிறார். யார்கிட்ட? ஆதவ அர்ஜுனா ஆபீஸ்க்கு போய் எங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி விடுகிறார். அப்போ ஒரு போட்டோ கிளிக். சென்டர்ல வந்து தலைவர், லெப்ட்ல ஆதவ அர்ஜுனா, ரைட்ல வந்து இது என் ஃபேஸ்புக்ல இருக்கு. இந்த போட்டோவை எடுத்துட்டு நாங்கள் கை குலுக்கிட்டு நான் யதார்த்தமா போடுறேன் பிரதர். இதுல ஃபேஸ்புக்ல யதார்த்தமா போடுறேன். எல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம நட்பா இருந்தோம். அப்புறம் இடையில பிரேக் ஆயிருச்சு. அப்ப திருப்பி நட்பு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. நான் போடுறேன். அந்த இதை பார்த்துட்டு இந்த திமுக தற்கூரின்னு அவங்க இவங்கள சொல்றாங்கல்ல, உண்மையான தற்கூரிகளே திமுக தாங்க. தற்கூரி பேழைகள்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சாங்க தெரியுமில்ல? பாருங்கள் பாருங்கள், எழுச்சி தமிழரிடம் ஆதவ அர்ஜுனாவும் சங்கத்தமிழனும் தொடர்ந்து திமுகவை அடித்து பேசினார் அல்லவா? இதற்கெல்லாம் காரணம் இதுதான். திருமாவளவன் தான் இது பிளான் பண்ணி செய்திருக்கிறாருன்னு. ஆனா அவங்க இது மாதிரி சூழ்ச்சி பண்ணிட்டு இந்த திமுக தோல்விக்கே காரணம் சங்கத்தமிழன் தான். ஏன்னா தொடர்ந்து நான் பேசிட்டே இருக்கிறேன்ல, சங்கத்தமிழன் தூண்டி விட்டது யாரு? தலைவர். இந்த ஆதவ அர்ஜுனாவோட நட்பா இருக்கிறா பாருங்க, வந்தமே சந்திச்சு பேசுறாங்க அப்படின்னு அது ஒண்ணு.